என் கதையை கேட்கிறாயா? இப்பூவுலகின் கண் கோபுரத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் எடுத்த இந்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஓ, கிருஷ்ண அவதாரம். இது எப்பொழுது சுவாமி? கோபுரத்திலே ஆவணி மாதம் அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணபட்சக்கூடிய நன்னாளிலே தேவகிய பேருக்கும் பசு தேவருக்கும் அம்மா ஏற்படுத்திய சிறைச்சாலையிலே 8வது பிள்ளையாக பிறந்தேன். அதே இரவிலே நந்தகோபர் மனையிலே யசோதாபுரி ஆச்சார் வீட்டிலே கண்ணனாக வளர்ந்தேன். பிறந்தது ஓர் இரவில் ஒருத்தி மகனாக, வளர்ந்தது அதே இரவில் இன்னொரு மகனாக. இங்கே கிருஷ்ணனாக பிறந்தேன், கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன். அங்கு கண்ணனாக வளர்ந்தேன், யசோத மலையில் தவழ்ந்தேன். இதை அறிந்து என் அம்மான் கம்சன் என்னை அழிக்க வேண்டும் என்று பூதகி அனுப்பினார். அந்த கொடிய பூதகி பார் உங்கள் பார்த்து கலந்தேன். தாத்தாவுக்கு உக்ரேசனுக்கு மணிமகனுக்கு சுட்டி எங்க அப்பாவை சிரமிட்டு அன்று முதல் இந்த ஆயர்பாடியிலே கண்ணனாக வளர்த்து மக்களுக்கு காட்சி அளிக்க துவாரகாபுரி என்ற ஒரு நகரத்தை ஏற்பாடு செய்து துவாரகாபுரி வாசன் லீலா வினோதன் கமலபாதன் ஆதி மத்தியாந்தரகிதன் அநாத ரட்சகன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பெயர் வைத்து வாழ்ந்தாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கு சுவாமி. இருந்தாலும் இன்றைய தினத்திலே பக்தர்கள் குறைய தீர்ப்பது தங்கள் கடமை, இந்த பரந்தாமன் கடமையாகும். ஆகலால் பாண்டவர்களை அணுகினேன். துரியன் கரிமாதிரி வேலை செய்ய போகிறானப்பா, அது நிறுத்துங்கள் என்று ஆண்டவா உங்களுக்கு தெரியாத சூதாட்டத்திலே தோற்ற பாண்டவர்களை ஆண்டு 12 அஞ்ஞாத வாசம் 1 ஆக 13 கழித்து வந்தால் நாடு இதற்குள் அப்பா பார்க்கணும், பெரியமா பார்க்கணும், அம்மா பார்க்கணும், நாட்டில் காலை வச்சா
போட்டு விடுவார் என்று கொடுங்கோல் சட்டமிட்டு இருக்கிறார். சட்டமிட்டார். நாங்க எப்படி மாமா பார்க்க முடியும் என்றார். ஆஹா. சரி, உங்களால் முடியாது என்றால் என் தங்கை வைத்து வைத்து இந்த கருமாதிரி வேலையை நிறுத்துகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். ஓ, தங்கையை வைத்து கருமாறுகிறேன் முடிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டீர்கள். பணத்திலே இருக்கும் பாண்டவரை அணுகிலே முடியாது என்றார்கள். ஆமாம் இல்லையா? ஆமா சுவாமி. அந்த பாடி குடாரத்திலே இருக்கும் என் தங்கை அதாவது திரௌபதி அம்மா இருப்பா. அந்த திரௌபதி அம்மாவை அம்மாவை கண்ணன் அழைத்து வர சொன்னேன். அழைத்துக் கொண்டு வருகிறாய் சுவாமி. சென்று வருகிறேன்.